அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்களா இருந்தால் தாவா இஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன ஹதீஸ் பார்க்க போறோம்னா, போன ஹதீஸ்லேயே சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் யார் அறிவிக்கிறாங்க, ரசூல்லா சொன்னதா அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ஹதீஸ்லேயும் அப்படிதான். இந்த ஹதீஸில் ஃபர்ஸ்ட் பாருங்க, அபி மூசா ரலியல்லாஹு அன்ஹு கால. அதே மாதிரி கீழே இருக்கா, அபி மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்கன்னு. அப்போ ஸ்லாஷ் போட்டுக்கலாமா? அன்ஹு. இப்ப அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால. இதுக்கு என்ன கரெக்ட்? எப்பயும் போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவிந்துள்ளார்கள். பாஸ் பண்ணிட்டோம். அடுத்ததா மண். மண்ணுதான் நமக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? என்னன்னு சொல்லுங்க. கரெக்ட், ஒருவர் அப்படின்னு அர்த்தம். இப்ப ஒண்ணும் போட்டுக்கோமா. அடுத்து சொல்ல. உங்களுக்கு தெரியும்ல சொல்லனா என்னன்னு? தொழுகை. அடுத்து பர்தைனி. பர்தனா குளிர்ந்தன்னு அர்த்தம். இங்க தைனிங்கிறது ரெண்டு அப்படின்னு அர்த்தம். அப்ப ரெண்டு குளிர்ந்த நேர தொழுகை. ரெண்டு குளிர்ந்த நேரம். இப்ப இத பிளஸ் போட்டுக்கணும். அடுத்து தகல. தகலனா என்னன்னு தெரியுமா? நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நுழைவார். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க கண்டினியூஸா பார்த்தாதான் ஈஸியா நம்மளால அர்த்தம் வைக்க முடியும். தஹல நுழைவார், ஜன்னத் சொர்க்கம் நமக்கு தெரியும். இப்ப இந்த ஹதீஸை வச்சுட்டோம். பாருங்க, வானபி மூசா ரலியல்லாஹு அன்ஹு, அபி மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் ஒருவர் சொல்லா தொழுதால் தொழுகையை, அல் பர்ரதைனி குளிர்ந்த நேர தொழுகையை, இரண்டு குளிர்ந்த நேர தொழுகையை, தஹல நுழைவார், ஜன்னா சொர்க்கத்தில். அடுத்து ஒரு சின்ன ஹதீஸ் பார்ப்போம். இது நீங்க தான் வச்சு ட்ரை பண்ண போறீங்க. இன்னனா உங்களுக்கு என்னன்னு தெரியாது, இது இருக்கட்டும். ஆனா நான் சொல்லியிருந்தேன் இல்ல, தீன்னா என்னன்னு தெரியும் நமக்கு, மார்க்கம். அப்ப மார்க்கத்தை ஸ்லாஷ் போட்டு ரெண்டுன்னு போட்டுக்கலாம். யுஸ்ரனால நமக்கு என்னன்னு தெரியாது. இப்ப இன்னும் யுஸ்ரியும் தான் இருக்கு. இப்ப இன்னைக்கு நம்ம எப்பயும் போல லேசானதுன்னு வச்சுட்டு யுஸ்ரக்கு நிச்சயமாகன்னு வச்சோம்னா, நிச்சயமாக லேசானதையும் மார்க்கம் நிச்சயமாக. இப்ப நமக்கு வரல. இப்ப இதுக்கு நிச்சயமாகன்னு வைக்கிறோம். நிச்சயமாக மார்க்கம் லேசானதாகும். நம்ம கரெக்டா வந்துருச்சு. அடுத்த ஹதீஸ்ல லா தசூபுல் அம்வாத்தி. போன ஹதீஸ்ல சொன்ன மாதிரி இந்த லான்னு வந்துச்சுன்னா நெகட்டிவா உள்ளதுதான் குறிக்கும். லா தசூபு ஏசாதீர்கள், அம்வாத்தி இறந்தவர்களை. இப்ப ஈஸியா நம்ம வச்சுட்டோம். இன்னைக்கான ஹதீஸ் இதுதான். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்டு சந்தேகமா இருந்தா இன்ஷா அல்லாஹ் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.